வணக்கம் நண்பர்களே. ஒரு மெகா ஹிட்டான வைகாசி அமாவாசையானது வர இருக்கு. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எளிதாக இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செல்லும். அப்படி செல்லுவதை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் கிரக பயிற்சிகளும் வந்து வரும். அதில் சில நாட்கள் வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான நாள் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைவிற்கு வருவது ஒரு மாதத்துடைய அமாவாசை பௌர்ணமி என்று குறிப்பிடலாம். ஒரு மாதத்தில் இந்த 2 நாள் மட்டுமே எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி இப்போ ஜூன் மாதத்தில் அமாவாசையானது வரப்போகுது. கரெக்டாக ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரப்போகுது. இப்போ வரக்கூடிய அமாவாசை ஒரு ஸ்பெஷல் அமாவாசை. ஏன்னா இந்த வைகாசி மாதத்தில் 1ஆம் தேதி பிறந்த அன்னைக்கும் அமாவாசை வந்தது. வைகாசி முடியக்கூடிய அந்த 31ஆவது நாளும் அமாவாசை வருது. ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசை வரும், ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் தான் 2 முறை அமாவாசை வருது. அதனால் இந்த 2வது முறை வரக்கூடிய இறுதி அமாவாசை ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் ஸ்பெஷலாக கிரகங்கள் அமையிறதை தொட்டு ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதோடு அமாவாசைங்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து பரிகாரமும் செய்தால் வாழ்க்கை மாறும். அதனால் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதி இந்த அமாவாசையில் கிரகப்பயிற்சி வலுவாக நடக்கிறதுனால அடிமேல் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அதனால் உங்கள் ராசிக்கு தப்பிக்க எளிய பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் மாத அமாவாசை அன்னைக்கு கிரக பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிட சாஸ்திரத்தின்படி வலுவாக நடக்கிறதுனால பொதுவாக கஷ்டகாலம் ஆரம்பிக்க இருக்குது. இதில் உங்கள் ராசிக்கு தப்பிக்க எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி தப்பிக்க நடந்து கொள்ளும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நடப்பு இந்த ஜூன் 2026 14ஆம் தேதி நவக்கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் கூட்டணி வந்து அன்றைக்கி வலுவாக ஏற்படுது. இதன் காரணமாக தான் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு யோக பலன்களும் சில டைம் கிடைக்கும், சில ராசிகளுக்கு இந்த நாளில் சவாலான சூழ்நிலைகளும் உருவாகும். அது உங்கள் ராசிக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சஞ்சாரத்தினால என்னங்கிறத சொல்ல போகிறேன். மன உளைச்சல், காரிய தடைகள், தேவையற்ற அலைச்சல்கள் இந்த மாதிரி ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் இதிலேருந்து தப்பிப்பதற்கு மீள்வதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. சரி வாங்க பலன்களை இப்போ உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். உங்களுக்கு கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலை அமையிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிரகநிலைன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைகாசி அமாவாசையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்.
உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து சிம்ம ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலிருந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் உடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அதனால் நிதானமாக இருப்பது நன்மை தரும். அதோடு பணவரவு உங்களுக்கு இருக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க பாருங்கள். நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் இருக்கிறத நீங்கள் கோவப்படுறத விட அவங்கள கண்டுக்காமல் போகிறது இந்த அமாவாசையிலேருந்து நல்லது. அதனால் கண்டுக்காமல் போங்க. அதுதான் உங்களுக்கு டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஒரே வழி. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நிறைய வருங்க. அந்த பயணங்கள் வருவதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை தான், ஏற்றுக்கலனாலும் பிரச்சனை தான். ஏற்றுக்கிட்டால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைச்சல் ஏற்படும். ஏற்றுக்கள்னா தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மிக்சடாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரத்தில் பலன்கள் கிடைக்கும். அதோடு வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகள் இப்போ நீங்கள் அமாவாசையில் ஈடுபட்டிங்கன்னா இடையூறுகள் ஏற்படும். ஸோ அதனால் ஈடுபடாமல் இருக்க பாருங்கள். பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் தாமதமான நிலை காணப்படும். அதனால் பழைய பாக்கிகள் வசூல் பண்ணுவதில் வேகம் காட்டுங்க. இது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் இந்த அமாவாசையில் உண்டாகும். அதனால் பிளான் பண்ணி பண்ணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அலைச்சல் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் இந்த அமாவாசையில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவீங்க. அதுக்கான சக்தி உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிடைக்கும். ஒரு சில பணி காரணமாக இந்த அமாவாசையில் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தைரியத்தை மட்டும் இழக்காதீங்க. கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலைகளை செய்யுங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் கூட இந்த அமாவாசையில் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையால் செலவு உண்டாகும். அதனால் செலவும் இருக்கும், விட்டு கொடுத்தும் போகணும், சில நேரத்தில் வெளியில் தங்க வேண்டியது வரும். இந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி தான் உங்களுக்கு அமாவாசையில் நாட்கள் இருக்கும். அதனால் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் இதற்கேற்ப நடந்துக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட மெயின் விஷயங்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசை என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெறுவீங்க, எந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.